ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா ஒன்று போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அரைச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கேஷ்நட்டை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட் அல்டிமேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.